ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறிலாம் அறுவடை பண்ணி சூப்பராக சமையல் செய்யலாம் வாங்க. இப்போலாம் அடிக்கடி மழை வந்துடுது, அதனால் காலைல சீக்கிரமாக சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு அடுப்பு வச்சுட்டு அப்போ தாங்க எந்த வேலையுமே. நேற்று சாயங்காலமே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு 3 பீக்கங்காய் இருக்குது, அதை பறிச்சுட்டு வந்துட்டேன். நானும் என்னென்னமோ வெரைட்டி காய்கறிலாம் போட்டேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கங்காய் தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயங்க, இந்த மூக்குத்தி அவரைன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வாங்கி வந்து போட்டிருந்தேன். அது நல்லா பூ வச்சுட்டு இப்போ தான் லைட்டாக காய் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எப்படிலாம் பூ வைக்கிது, அதோட காய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் வெரைட்டியாக காய் சாப்பிட தான் ரொம்ப பிடிக்குமாச்சே, அதனால் எல்லா வெரைட்டிலையும் காய் வாங்கி போட்டு பார்த்துருக்கு. நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்குள்ளே சாப்பாடு நல்லா வந்துருச்சு, அதையும் வடிச்சிட்டேன். இப்போ பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 4 பல் பூண்டு, 8 பல் சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பீக்கங்காய் தோல் நம்ம துவையல் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், 2 வெரைட்டி ஒரே நாளில் செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் தோல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பீக்கங்காய் தோலில் துவையிலும் அதனோட காயில் பார்த்திங்கன்னா பொரியலாக செஞ்சால் ஒரு நாள் சமையலே நல்லா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ மேல் தோல் நல்லா கழுவிட்டு சீவி வச்சுருக்கேன் பீக்கங்காவை, அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துன்னு வச்சோங்களேன், அதனோட டேஸ்ட்டே தெரியாது. பசங்களுக்கு இந்த பீக்கங்காய் தோலில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும், கொஞ்சமாக உப்பு, புளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தால் சூப்பரான பீக்கங்காய் தோல் துவையல் ரெடியாங்க. மழைக்காலம் அப்படிங்கிறனால அடிக்கடி சளி பிடிச்சிருது, அதனாலே அடிக்கடி தூதுவளை ரசம் வச்சிருது. ஒரு தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், அது கூட தூதுவளை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம சாதாரணமாக ரசம் தாளிப்போம் அந்த மாதிரி தான் தாளிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் புளி சேர்த்துக்கல, அப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பீக்கங்காயும் பொரியல் பண்ணியாச்சு. பீக்கங்காய் பொரியல், அது கூட பார்த்திங்கன்னா தூதுவளை ரசம், கூடவே பார்த்திங்கன்னா பீக்கங்காய் தோல் துவையல் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியலும் அது கூட ரசம் தான் வச்சு கொடுத்தேன். அப்புறம் சாயங்காலம் துவையல் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பீக்கங்காய் தோல் துவையல் சுட சுட சாதத்து கூட வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். அது கூடவே பீக்கங்காய் பொரியல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு சமைச்சாலும் எப்போவுமே சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை ரசம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி சீக்கிரமாக பிடிக்காது. சளி வந்தாலும் உடனே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாகக்காய் செடியில் பாகக்காய் பெருசாகட்டும் நானும் வச்சுட்டே இருந்தேன். அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பழுத்துருது, என்னென்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிலே பறிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் தெரியாமல் விட்டுட்டேன். இனிமேல் குட்டியாக இருக்கும்போதே பறிச்சிடலாம். ஒரு 4-5 காய் இருந்ததுங்க, அதையும் பறிச்சிட்டேன். நாளைக்கு சமையலுக்கு வேணும் இல்லையா, எப்பவுமே அடுத்த நாள் சமையலுக்கு காலையில் பறிக்காமல் 3 நாளே பறித்து வச்சிடுவேன். அப்போ தான் சமையலும் ஈஸியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.